வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலில் ஜோதிட தகவல் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் வரப்போகிற செவ்வாய் பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆனந்த் கார்த்திக், ஜோதிடர். இந்த செவ்வாய் மார்ச் 15, 2024 தொடங்கி ஏப்ரல் 30 வரைக்கும் போகுது. 45 நாள் இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி என்னென்னா, மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போகிறாரு. அப்போ இது ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி சனியோடு சேர்ந்து பயணம் செய்ய போகிறாரு 45 நாள். இது எப்படி பலன்களை கொடுக்க போகிறோம்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த ரிஷப சுக்கிரனும் அங்கே தான் உட்காந்துருக்காரு 10ஆம் இடத்துல. ரிஷபத்துக்கு இது 10ஆம் இடம்ன்ற போது செவ்வாய், சனி, சுக்கிரன் 3 கிரகம் சேர்க்கை. ஆனால் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறது செவ்வாய், சனி 2 பேரும் பகை. சுக்கிரன் எல்லா இடத்துலையும் அவர் ஒரு இது இருக்கும், ஒரு நட்பு, எல்லாமே ஒரு பண்போடு இருந்துருவார், அப்படி தான் சொல்லணும். அப்படின்னு இருக்கும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறோன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது, மார்ச் 15ஆம் தேதி மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு செவ்வாய் இடம் பெயர்றாரு. அங்கே ஏற்கனவே சனி பகவானும் கும்பராசியில் உட்காந்துருக்காரு. இவங்க 2 பேருக்குமே எப்பயுமே ஒரு விஷயம் இருக்குங்க, பகை கூட்டணி போட போகிறாங்க. பகைவர் சேர்ந்த எப்படி இருக்கும், அப்போ அது சில பாதகங்கள் வரும். சரி, இந்த பாதகம் ரிஷபத்தை எதுவும் பாதிக்குமா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அதுபோக செவ்வாய்க்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செவ்வாய் பகவான் ஒரு மனுஷனோட தைரியமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், நல்லா பாருங்கள், பணமாக இருக்கட்டும், உடல் ஆரோக்கியம், நோய் திறன், அதிகாரம். ஏன்னா இப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அடுத்து அதிகாரம்னு சொல்லும்போது நம்மளுக்கு டக்குன்னு வர்றது அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ அந்த எலெக்ஷனுக்கும் இந்த செவ்வாய்க்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க. சனியோடு சேர்ந்து செவ்வாய் இருக்கும்போது இந்த எலெக்ஷன்ற விஷயத்தில் பல நன்மைகள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, புரியுதுங்களா? அப்படின்ட்டு இருக்கும்போது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் இன்னொரு விஷயம் சொல்லணும், சில பேருக்கு இந்த செவ்வாய் கண்டிப்பாக ஞாபக சக்தின்ற விஷயத்துக்கும் கொடுப்பாருங்க. ஏன்னா அவருக்கு ஒரு விஷயத்தை திறன்பட யோசிக்கிற விஷயங்கள் உண்டு. அப்போ இந்த செவ்வாய்ன்ற எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானவர். இந்த பயிற்சி, இந்த செவ்வாய் பயிற்சி சனி பயிற்சியோட சேர்ந்து, சனி பகவானோட சேர்ந்து எப்படி இருக்க போகுது ரிஷபராசிக்குன்னு பார்க்கும்போது, முதல்ல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். செவ்வாய் ரிஷபத்துக்கு 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க. அது தொழில் ஸ்தானம். சனியோட சேருவதால் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், தொழில் ஸ்தானத்தில் 10. எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, 10ஆம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. ரிஷபத்துக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கும்போது சிறப்பு, தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். அது மட்டும் கிடையாது, சுக்கிரனும் கூட இருக்கிறார். அப்படின்னு இருக்கும்போது உற்சாகம் இருக்கும், எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஜாலி இருக்கும். பணவரவு இருக்குது, ஆனால் அதே அளவுக்கு செலவுகளும் இருக்குது. அதை கட்டுப்படுத்தணுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பணம் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அதான் சொல்லிட்டு ஜாலி பண்ணுவீங்க, நல்லா ஜாலி பண்ணுவீங்க. அதே அளவுக்கு செலவுகளும் இருக்கும். சிக்கனம் ரொம்ப தேவை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், தம்பதியர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மேரேஜ் ஆனவங்களா இருக்கட்டும், இல்லை லவ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த டைமில் கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கும். கருத்து வேறுபாடுகள் குறையுங்க. கருத்து வேறுபாடுகள்ன்ற விஷயம் குறையும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். லவ்வர்ஸ்குள்ளேயும் சொல்கிறேன், அவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு விதமான அன்புகள் பெருகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஒன்று, என்னதான் இல்லை இது பண்ணாலுமே செவ்வாயோட பார்வைன்றது உளும்ல. ஏன்னா 4ஆம் பார்வை செவ்வாயோட பார்வையில் இல்லைக்க அந்த இடத்துல விழுது, ரிஷப மேலேயே விழுது. கும்பத்தில் பார்க்காரு. அப்பப்போ கோபமும் போகும், கோபமும் வரும், கோபமும் காணாமல் போகும். சரிங்களா? மன அமைதி கண்டிப்பாக தேவை ரிஷபராசி அன்பர்களுக்கு. இப்போ கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருக்கீங்க, கொஞ்சம் ஓவர் திங்கிங் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கீங்க. அந்த மனக்குழப்பங்கள் போவதுக்கு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், உங்களுக்கு ஒரே இதுதான், ஆலய வழிபாடு. ஆன்மீக ரீதியாக ஆலய வழிபாடு நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை இந்த செவ்வாய் பகவான் இந்த பயிற்சியில் கொடுக்க போகிறாரு. தொழில் ரீதியாக முன்னேற்றம் இருக்குங்க. வேலை விஷயத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை வேலை தேடுறீங்களா, புது வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் உங்களோட 10ஆம் இடத்துல தான் உட்காந்துருக்காரு. இதுவரைக்கும் நாள்பட தடைப்பட்டிருந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். செவ்வாயோட பார்வை பார்த்தீங்கன்னா எது மேலாம் உழுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 1ஆம் இடம் 4, 5 ரிஷபத்துக்கு நான் சொல்கிறேன், ரிஷப மேலே உழுது, அடுத்து சிம்ம மேலேயும் கன்னி மேலேயும் உழுது. அப்போ இந்த பார்வை வச்சு பார்க்கும்போது நீங்கள் இருக்கிற இடத்துல ஏதோ இடமாற்றம் காட்டுதுங்க. சித்திரை மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் இடமாற்றம், இவங்க வீடை மாற்றதுக்கான வாய்ப்புகள் வரணும். அதாவது பழைய வீட்டிலேருந்து புது வீட்டு போகிறதுக்கும், இல்லை புது வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே கிரகப்பிரவேசம் செய்யறதுக்குள்ள ஒரு வாய்ப்பையும் இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் தாராளமாக கொடுக்க போகிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், லவ்ன்ற விஷயத்தில் கண்டிப்பாக ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அவங்களாம் ஒன்று சேருவாங்க. அதுக்குரிய டைம் இந்த ரிஷபராசிக்கு இந்த டைமில் செவ்வாய் பகவான் கொடுக்காரு. கண்டிப்பாக எது வருதோ அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த நேரம் அப்படி இருக்குது, எல்லாமே ஸ்பீடாக இருக்கும். உங்களோட ராசிக்கு எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். வர்றதெல்லாம் எடுத்துக்கோங்க.
உடல் ஆரோக்கியத்தில் இன்னொன்று சொல்லிக்கணும், உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. சரிங்களா? உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பணி செய்கிற இடம் இருக்கும் பார்த்தீங்களா, வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பேசுங்க, தப்பே கிடையாது. நீங்கள் யார்ட்டாலும் பேசிக்கலாம். ஆனால் பேச்சில் கவனம் வேணும். நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நீங்கள் அந்தளவுலாம் யோசிக்க பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களை எல்லா விஷயத்துலையுமே செவ்வாய் பகவான் உங்களை சிந்தித்து செயல்பட வைப்பார். செவ்வாய் சனி சேர்க்கை 7ஆம் பார்வையாக விழும்போது, உங்கள் 4ஆம் இடத்துல விழும்போது, அக்கம் பக்கத்தில் உங்களோட சுற்றி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட அவ்வளோ ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்க வேண்டாம். உங்கள் வேலை அவங்க வீட்லேயும் தான் சொல்லிக்கிறேன். வீட்டில் பக்கத்து வீடு இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா அவங்கள பேச வேண்டாம். பாருங்கள், ரொம்ப பேச வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு காலம் இருக்குது. சில நேரம் அதாவது சுகஸ்தானம்னு சொல்லுவோம், 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுடைய பார்ட்னர் கூடயோ உங்களுடைய மனைவி கூடயோ வெளியே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. நேச்சுரல் சொல்லுவாங்கல்ல, இயற்கை சார்ந்த விஷயங்களை ரசித்து பார்க்கறதுக்குடியும் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை ரிஷபராசிக்கு கொடுக்க போகிறாங்க. அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போகும்போது, அரசியலுக்கு இது எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களுக்கே தெரியும், செவ்வாய் பகவான் கரெக்டாக 4, 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படி 7, 8 அந்த இடத்த பார்க்காரு லக்கணத்தை. அப்படின்ட்டு இருக்கும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு சில முயற்சிகள் எடுத்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய அரசியல் சார்ந்த விஷயத்தில், ஒரு சமூக சார்ந்த வேலை விஷயத்தில் ஒரு நட்பெயர் கிடைக்கும். நட்பெயர் கிடைக்கும் போது உங்களுக்கு தலைமைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தலைமையிலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும். அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை தான் இந்த செவ்வாய் சனியோட சேர்க்கையும் இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாளாக அமைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரே சொல்லிக்கிறேன், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு மன நிம்மதி இல்லை நீங்கள் செய்கிற விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னு இருக்கும்போது ஆன்மீகம் சார்ந்த பயணமாக இருக்கட்டும், கோயில் சென்று வருவது ரொம்ப நல்லதுங்க. மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாயின்றப்போ உங்களுக்கு சுக்கிரனோட இது காட்டுது. அப்போ முருக பகவான் வழிபாட தான் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். முருக பகவான் வழிபாடுன்னு இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தேன்னா படியேறி சென்று, அது படியேறின்னா சொல்லுவாங்களே, மேலே இருக்கிற முருகன், அதாவது நீங்கள் படியேறி சென்று முருகனை வழிபட்டால் கண்டிப்பாக எப்படி ஒவ்வொரு படியை ஏறுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வெற்றின்ற படிகளும் உங்களை சீக்கிரம் உங்கள்கிட்ட நெருங்கி வரும். அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயம் முருகனை வணங்கிட்டு வர இந்த 45 நாட்கள் இந்த செவ்வாய் பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உண்டாக்குன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நன்மைக்கும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இனி அடுத்தடுத்த வீடியோக்கள் இதே மாதிரி வந்துட்டு இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.